நம்ம கிறிஸ்தவர்களா இருப்போம், ஆனா ஈஸியா பழி வாங்கிடுவோம். விளங்கிடுச்சா? கிறிஸ்தவர்களா இருப்போம், அடுத்தவர்களுக்கு குழி தோண்டிடுவோம். हम तो मन में ईसाई होने भी दूसरों को कई बुराई करते हैं. நம்ம கிறிஸ்தவர்களா இருப்போம், இந்த பிரச்சனை நம்ம மேல வர்றதை விட அடுத்தவங்க மேல சாட்டி விட்டு நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லதுன்னு நினைச்சு மற்றவங்க மேல பலியை போட்டுட்டு பாரத்தை போட்டுட்டு விளையிடுவோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால் நீங்க என்னது அவர் நடந்ததுபடியே நீங்களும் நடக்க ஆரம்பிப்பீர்கள். அவர் உங்களுக்குள்ளே உங்களுடைய நடக்கையின்படி கிரியையின்படி நீங்க அவரை தக்க வச்சுக்கிறது உங்களுடைய கையில் இருக்கிறது. अपने जीवन में आप कहते हैं मैं ईसाई तो आसानी से क्या करते हैं दूसरों को किसी पाप में डाल गिरा जाते हैं. वो ईसाई की जीवन नहीं है. अगर हमारे पास हमारे अंदर ईसा होते हैं क्या होना चाहिए? पवित्रता और सच्चाई होना चाहिए. இன்னொரு கேள்வி உங்களுக்கு இப்ப வருது இல்லையா? என்ன வருது தெரியுமா? அப்போ எங்களுடைய நீதியின்படி தான் தேவன் எங்களை நியாயம் தீர்க்க போறாரா அப்படின்னு தீர்ப்பாரா? இல்லவே இல்லை. நாம அவருடைய சாயல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு தான் அது. ஆனா நம்மளை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு எது தெரியுமா? அவருடைய கிருபை. கரங்களை உயர்த்தி. எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? நான் ஏன் உண்மையா இருக்கணும்? நான் ஏன் நீதியை செய்யணும்? அவருடைய சாயல்ல நான் வாழணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவருடைய கிருபை கிடைக்கும். இது எல்லாம் நான் அப்படி வாழ்ந்ததுனால கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபையின்படி இறங்கி அவர்களை தன்னுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்கிறார்? जो लोग अपने जीवन में नीति और धर्म से जीवन चलाते हैं उनके लिए हमारे प्रभु की दया और कृपा रखा हुआ है. उस लोगों को हमारे प्रभु स्वर्ग में स्थान दिया है. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சபைகள்ல ஒரு சில நூதனமான உபதேசங்கள் பரவிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து பரிசுத்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. आजकल कई कलीसिया में ये उपदेश देते हैं क्या है वो हम पवित्रता से ना होना चाहिए. ஏன் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பரிசுத்தத்தின்படி நம்ம பரலோகத்துக்கு போக போறது கிடையாது. वो लोग कहते हैं हमारे पवित्रता से हम स्वर्ग में ना जाते हैं. ஏன்னா அவருடைய கிருபையின்படி தான் நாம என்ன பண்ண போறோம்? பரலோகத்துக்கு. ஆகையினால நாம இருக்கிறமா இருக்கலையா தேவன் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருன்னு ஒரு நூதனமான உபதேசம் பரவிக்கிட்டு இருக்கு. எச்சரிக்கையா இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கனிகள் அதற்கேற்ற கனிகள் கொடுக்கிறவர்களின் பக்கமாக தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். वो लोग कहते हैं कि हम शुद्ध जीवन ना जीना चाहिए क्योंकि हम स्वर्ग जाने के हमारे प्रभु की दया से होता है, तो हम बुराई जीवन नहीं जीना चाहिए. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல. அப்புறம் என்னவா? புரியலையா? வசனம் இல்லையா? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே. அவங்க சித்தம்னா என்ன? அவர் நடந்ததுபடியே நாமும் நடக்க வேண்டும். प्रभु कहते हैं मुझे देखकर प्रभु प्रभु कौन बुलाते हैं वो नहीं, मैं कहता हूँ कौन मेरे चाल में चलते हैं वो लोग स्वर्ग में आएगा.